அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை மை டிவி ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணலாம். என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கீழேயும் மேலேயும் கட் பண்ணிக்கிட்டு இந்த சைஸ் அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்புல நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஒரு மிக்சர் ஜாரில் 2 பத்தை தேங்காய், ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 தக்காளி நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நைஸாக நம்ம இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். கடு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலே நல்லா பெரள வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆயிலே வதக்கும்போது நம்மளுக்கு அந்த வலுவழுப்பு தன்மை போயிடும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கலருக்காக தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு. நான் யூஸ் பண்ணுற ஸ்பூன் எல்லாமே ரொம்ப குட்டியான ஸ்பூன் தான். காரம் மீடியமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம மசாலாவை வெண்டைக்கால படுற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து இருக்கிற மசாலா எல்லாமே நம்ம ஊற்றிக்கலாம். இன்னும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக வேணால் திக்காக வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக வேணால் வச்சுக்கலாம். உப்பு சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் இப்போது கொதிச்சிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வெந்து சுருண்டு வரணும் குழம்பு. அது வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு, வெண்டைக்காய் நம்ம புளி போட்டதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெண்டைக்காயெலாம் வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கணுன்னா சூப்பராக வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வதக்கி செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு மாதிரி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவும் நம்மளுக்கு முடிஞ்சிடும். நல்லாயிருக்கும் குழம்பு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அன்றைக்கி ஷார்ட்ஸில் போட்ட மஞ்சள்